மலேசிய ஊடக மன்றம் இதுவரை ஊடகங்கள் தொடர்பாக மொத்தம் 7 புகார்களை பெற்றுள்ளதாக தகவல் தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். இதில் 5 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 2 புகார்கள் தற்போது பரிசீலனையில் உள்ளன. செய்தி துல்லியம், அனுமதியின்றி புகைப்படங்களை பயன்படுத்துதல் மற்றும் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் உள்ளடக்கம் போன்றவை இந்த புகார்களில் அடங்கும் என துணை அமைச்சர் தியோ குறிப்பிட்டார். ஊடகத்துறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் பொதுமக்கள் மற்றும் அரசு இனி அனைத்து புகார்களையும் அதிகாரப்பூர்வ தளம் வழியாகவே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளை பொறுத்தவரை போலீஸ் துறை புகார்களை விசாரித்து சட்டத்துறையின் ஆலோசனைப்படி அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கும் என்று அவர் விளக்கமளித்தார். சட்ட அமலாக்கத்துறையினரும் ஊடகவியலாளர்களும் பரஸ்பர மரியாதையுடன் செயல்படுவது செய்தியாளர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்ய வழிவகுக்கும் என்றும் துணை அமைச்சர் தியோனி சிங் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.